வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான சீரீஸ்ல உள்ள மேட்ச் தான் பார்க்க போறோம். தி 100 பால் மேட்ச் தான். ஸோ ரொம்பவும் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். T20ல கூட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 120 பால், இதுல கரெக்டா 100 பால் மட்டும்தான் பாத்தீங்கன்னா மேட்ச். டெய்லி நமக்கு எடிட் பண்றதுக்கும் ஒரு பெஸ்டான டைம் இருக்கு. 11 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுனாலும் 10:30க்கு நம்மளுடைய டெலகிராம் சேனல் வந்தீங்கன்னா இதே போல பிட்ச் ரிப்போர்ட், பிட்சோட பவுண்டரி லைன், பிட்ச் ரிப்போர்ட், டாஸ்ல இருந்து மெகா டீம்ஸ்க்கான எல்லா இதுமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஃப்ரீ சேனல் தான் நம்ம சேனல் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா அப்டேட்டுமே ஃபாஸ்டா உங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 100ல முதல் மேட்சான ஓவல் இன்வென்சிபிளுக்கும் பர்மிங்ஹாமுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இதுவரைக்கும் நீங்க ஃபேண்டசி X11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு TNPL, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி TNPL சாதாரணமா நினைக்காதீங்க. நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஃபேண்டசி X11 ஆப்ல இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போன்னு சொல்லி. ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே போல பிட்ச் ரிப்போர்ட், இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசென்டான ஒரு பிட்ச் தான். ஓவல் இன்வென்சிபிள் தான், அந்த பிட்ச்ல தான் நடக்குது. பட் இது பிட்ச் ரிப்போர்ட் அபிஷியலான பிட்ச் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா டாஸ் போறதுக்கு முன்னாடி தான் கொடுப்பாங்க. அதனால நம்ம லாஸ்ட் இயர்ல இந்த கிரவுண்ட்ல என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிட்ச் ரிப்போர்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ ஒரு ரிப்போர்ட் டாஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா, அதனால டாஸ் போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இல்லைன்னா டாஸ் போட்டதுக்கு அப்புறம் கூட பிட்ச் ரிப்போர்ட் நம்ம சேனல்ல கொடுத்துறேன். லாஸ்ட் இயர்ல 5 மேட்ச் இதே பிட்ச்ல நடத்திருக்காங்க. 2 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 2 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணாங்க. ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா டிராவ் ஆனிச்சு. ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 0ல இருந்து 150க்குள்ள 4 இன்னிங்ஸ், 150 169க்குள்ள ஒரு இன்னிங்ஸ், 170 89க்குள்ள 3 இன்னிங்ஸ், 90+ பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. ஹை ஸ்கோர் மான்செஸ்டர் ஒரிஜினல் அவங்க ஸ்கோர் பண்ணாங்க 201 ரன். லோ ஸ்கோர் 92க்கு ஆல் அவுட் ஆனாங்க மான்செஸ்டர் ஒரிஜினல் சேம் பிட்ச்ல. இப்போ ஃபர்ஸ்ட் ஓவல் இன்வென்சிபிள் இந்த டீம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் லைனப் இருக்கு. பவுலிங் லைனப் பார்த்தோம்னா ஒரு டீசென்டான பவுலிங் லைனப் வச்சிருக்காங்க. இன்னிங்ஸை ஓபன் பண்ணக்கூடியது வில் ஜாக் அண்ட் டேவிட் மேலன். 2 பேருமே சரியான ஹார்ட் ஹிட்டர்ஸ் சொல்லலாம். மேலன் கூட கொஞ்சம் நிதானமா ஆடக்கூடிய பிளேயர். ஆனா வில் ஜாக் வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டர். நம்ம தாராளமா பாத்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி 100 லீக்ல வில் ஜாக் இருந்து கண்டிப்பா ஒரு 10 பால் நீங்க பவுல் பண்ணலாம். சோ இது ஓவர் கணக்கு வராது. நீங்க உங்களுக்கு புரியும், இதா சொல்லலாம் கிடையாது. ஒரு ஓவர் போது இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு 5 பால் அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 5 பால், அடுத்த 10 பால், 15 பால், 20 பால் சொல்லி கடைசி வரைக்கும் போடலாம். ஒரு ஆள் 10 ஓவர் கூட போடுவாங்கன்னா அதிகபட்சம் 10 பால் போடலாம். ஆனா அதிகபட்சம் 5 பால் போட்டு மாத்தி மாத்தி 5 பால் போடுறாங்க. வில் ஜாக் மினிமம் ஒரு 10 பால் கிட்ட பவுல் பண்ணலாம். சோ அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்க டோட்டலா வில் ஜாக் கிட்ட இருந்து ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து. மேலன் மினிமம் மேலன் கிட்ட இருந்து ஒரு 25ல இருந்து 35 ரன்னுக்குள்ள ஆடி கொடுத்துருவாரு. நல்ல பொறுமையா ஆடுவாரு. அந்த ஸ்டார்டிங் அவர்கிட்ட கம்ஃபர்டபுளா கரெக்டா கிடைச்சதுன்னா செம்மையா பாத்தீங்கன்னா 50+ கூட ஸ்கோர் பண்ணுவாரு. அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா அந்த 25 to 30. சோ மினிமம் நீங்க மேலன் கிட்ட இருந்து ஒரு 30 பாயிண்ட் நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். அடுத்து ஜோர்டான் ஹாக்ஸ் இப்போ ஒரு 5 T20 ஆடுறாரு அப்படின்னா, மொத்தத்துல இந்த ஒரு சீரீஸ்ல 5 T20 ஆடுறாருன்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் பாத்தீங்கன்னா பயங்கரமா பாயிண்ட் ஆகி கொடுப்பாரு. இன்னும் ஒரு மேட்ச் ஆவரேஜா பாயிண்ட் ஆகி கொடுப்பாரு. மீதி இருக்கக்கூடிய 3 மேட்சுமே ஃபிளாப்பான ரிசல்ட் அந்த மாதிரி தான் கொடுப்பாரு. ஏன்னா அவரோட இதே அப்படிதான். அது என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் டே சிக்கும். அது என்னைக்கா வேணாலும் இருக்கலாம், நாளைக்கா வேணாலும் இருக்கலாம். அதிகபட்சம் நீங்க அவர்கிட்ட இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அப்படிங்கறதுனால ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து சாம் பில்லிங்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். இந்த லீக்கா இருக்கட்டும், அடுத்து T20 பிளாஸ்டா இருக்கட்டும், அடுத்து நம்ம பிக் பாஸ் லீக்கா இருக்கட்டும், CPL இந்த மாதிரி லீக்ல சாம் பில்லிங்ஸ் ஒரு ஹீரோவா பாத்தீங்கன்னா ஆடுவாரு. நல்லா நிதானமா ஆடுவாரு. அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் உள்ள பிளேயர்னாலே நீங்க 40 பாயிண்ட் சாலிடா எதிர்பார்க்கலாம். பேட்டிங் பிளஸ்
விக்கெட் கீப்பர், ரெண்டு இதுலயும் சேர்ந்து நீங்க குறையாம 40 பாயிண்ட் எடுக்கலாம். அடுத்து சாம் கருண், பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர், டாப்ல வர்றாரு. கண்டிப்பா சாம் கருண் வந்து 20 பால் பவுல் பண்ணுவாரு, இல்ல மினிமம் 15 பாலுக்கு மேல பவுல் பண்ணுவாரு. 15 இல்லைன்னா 20 பிளஸ் பேட்டிங் பேக்கப் இருக்கிறதுனால நீங்க சாம் கருண் இருந்து 50 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். பேட்டிங்கும் இருக்கு பிளஸ் பவுலிங்கும் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல சாம் கருண் வந்து பவுலிங்ல விக்கெட்டே எடுக்கல, ஆனாலும் பேட்டிங்ல ஒரு 20-25 ரன் அடிச்சு 30 ரன் அடிச்சா கூட அந்த கணிசமான பாயிண்ட் வாங்கிடுவாரு. இல்ல பேட்டிங்ல வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னாலும் பவுலிங்ல 2 விக்கெட் எடுத்தாலும் 50+ தாண்டிடுவாரு. அடுத்து ஃபெராரியா வந்து கொஞ்சம் ஆவரேஜா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு 15ல இருந்து நீங்க ஒரு 25 ரன் வரைக்கும் வேணா எதிர்பார்க்கலாம். ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட் அவுட் எதிர்பார்க்கலாம். டாம் கருண் நல்ல பவுலிங் ஆப்ஷன், டெத்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அட்டாக் வந்து அதிகமா இருக்கும் இந்த மாதிரி லீக்ல. அதனால குறையாம டாம் கருண் இருந்து நீங்க மினிமம் 1 விக்கெட்டும் அதிகபட்சம் நீங்க 2 விக்கெட்டும் எதிர்பார்க்கலாம். குறையாம நீங்க டாம் கருண் ஒரு 50 பாயிண்ட்லாம் எதிர்பார்க்கலாம், தைரியமா எதிர்பார்க்கலாம். அடுத்த லாம்போனி வந்து ஒரு ஆவரேஜான ஆல்ரவுண்டர். எப்போ இவரோட ஆர்டர் வந்து என்னால நம்மளால ஸ்வேரா சொல்ல முடியாது, திடீர்னு முன்னாடியும் ப்ரொமோட் பண்ணலாம், இல்லைன்னா இதே பொசிஷன்ல கூட ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ மினிமம் ஒரு 30 பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம் இவர்கிட்ட. ஏன்னா பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அதனால நீங்க வந்து ஒரு 30 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஆடம் சாம்பா இந்த வேர்ல்டு கப்ல இருந்து எல்லாமே சூப்பரா பவுல் பண்ணாரு. கண்டிப்பா 2 விக்கெட் நீங்க எதிர்பார்க்கலாம் சாம்பா கிட்ட இருந்து. அது ஷவுட்டர் வந்து மினிமம் 1 விக்கெட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவர்கிட்ட இருந்து. அதே மாதிரிதான் எம்டி லாங்கிட்டே இருந்தும் 1 விக்கெட் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 100 லீக்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ரன் போதோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும் பவுலர்ஸுக்கு. ஏன்னா பேட்ஸ்மேன் வந்து நல்லா அதிரடியா ஆட நினைப்பாங்க, அப்போ வந்து கண்டிப்பா நமக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுல வந்து நீங்க வந்து ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் அப்படிங்கலாம் பிரிச்சு பார்க்காதீங்க, எல்லாமே வந்து பார்த்தா பிரிச்சு பாருங்க. எல்லாம் ஒரே லீக் நினைக்க, ஸ்மால் லீக் மட்டும் நினைக்காதீங்க. ஸ்மால் லீக்கு, மினி லீக்கு, மெகா லீக், இது எல்லாமே இந்த பிளேயர்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி நீங்க டீம் சூஸ் பண்ணுங்க. இதுல கேப்டன் வைஸ் கேப்டன், இந்த டீம்ல இருந்து நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டாப்ல ஆடக்கூடிய 2 பேரையுமே பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க சூஸ் பண்ணலாம். அது ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், உங்களுடைய மினி கிராண்ட் லீக்கா இருக்கட்டும், இல்ல மெகா கிராண்ட் லீக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சேர்த்து தான் பார்க்கணும். அதே மாதிரி சாம் கருண் ஒரு நல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வருவாரு. டாம் கருண் ஒரு பெஸ்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வந்துருவாரு. சோ இந்த 4 பேரையுமே கொஞ்சம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மேலன வந்து உங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன்ல எடுக்க பயமா இருந்தது, ஒருவேளை ஒரு பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரான்னு யோசிச்சீங்கன்னா மேல எடுக்க போல ஆடம் சாம்பா வந்து ட்ரை பண்ணுங்க. மினிமம் 50 பாயிண்ட் உங்களுக்கு கேரண்டியா வாங்கி கொடுப்பாரு. அட்லீஸ்ட் ஒரு 35 ஆச்சும் வாங்கி கொடுத்துருவாரு 1 விக்கெட் எடுத்து. அதனால மேல ட்ரை பண்ண யோசிச்சீங்கன்னா வில் ஜாக்கி, சாம் கருண், டாம் கருண், சாம்பா, இந்த 4 பேரை கூட கேப்டன் வைஸ் கேப்டன்ல இந்த மாதிரி லீக்குக்கு வந்து யோசிச்சு பாருங்க. அடுத்து வந்து ஒரு நல்ல டீம், இவங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா மொயின் அலி டீம், பர்மிங்ஹாமும் நல்லா ஆடக்கூடிய டீம். ஓபன் ஆடக்கூடியது வந்து டொனால்டு பெத்தேல் தான் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருக்கிட்டயுமே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. 2 டாப் ஆர்டர்ஸ்கிட்டையும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ல மேபி அந்த விக்கெட் வந்து சீக்கிரமா எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. 2 பேருமே அதிகபட்சம் ஒரு 15ல இருந்து 25 ரன் வரைக்கும் தான் ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால 20 பாயிண்ட். ஏன்னா அங்க உள்ள பவுலிங் அட்டாக் அப்படி இருக்கும். சாம் கருண், டாம் கருண், ஆடம் சாம்பா அப்படி சொல்லி பவுலிங் அட்டாக் இனிஷியல்ல நல்லாவே கொடுப்பாங்க. அதனால 2 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கிடையாது. அதனால அங்க வந்து வில் ஜாக் மேலன் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ், அது மாதிரி இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால ஒரு 15ல இருந்து 20 ரன் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்து முசோலி அதே மாதிரிதான் ஒரு நல்ல ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த T20 பிளாஸ்ட் கேம்லாம் பார்த்திருப்பீங்க, இங்கிலாந்து T20 பிளாஸ்ட். அதனால ஒரு ஆவரேஜா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. குறையாம 25ல இருந்து 30 ரன் வந்து அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாரு. அதிகபட்சம் 20 பாயிண்ட் நீங்க வச்சுக்கோங்க. மொயின் அலி, லிவிங்ஸ்டோன், இந்த 100ல இந்த டீம்ல மொயின் அலி, லிவிங்ஸ்டோன் இல்லாம டீம் செட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு நீங்க லாஸ்ட் இயர் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. பேட்டிங்லயும் பாயிண்ட் வாங்கி கொடுப்பாங்க, பவுலிங்லயும் பாயிண்ட் வாங்கி கொடுப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஃபுல் ஓவர்லாம் பவுல் பண்ணியிருக்காங்க. 20 பால் பவுல் பண்ணியிருக்காங்க, 40 பால் கிட்டலாம் பவுல் பண்ணியிருக்காங்க. அதனால பேட்டிங்கும் ஆடுவாங்க. அதனால 2 பேருக்குமே முக்கியம். பிளஸ் கேப்டன் வைஸ் கேப்டன்ல ட்ரை பண்ணிருங்க. ட்ரை பண்ணாம இருந்துடாதீங்க. குறையாம 50+ பாயிண்ட் 2 பேர்ட்டுமே நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஹோவலும் அதே மாதிரி தான் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஃபுல்லர் அதே மாதிரி தான் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆல்ரவுண்டருமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவான ஒரு ஆல்ரவுண்டர். நீங்க மினி கிராண்ட் லீக்,
மெகா கிராண்ட் லீக்லாம் இந்த பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இவங்க கிட்ட இருந்து குறையாம ஒரு 30 அவர்கிட்ட இருந்து ஒரு 40 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்து பவுலிங்க பாருங்க, சீன் அபாட், ஆடம் மில்லன், டாம் கிளெமெட், சவுதி, ஏன்னா எல்லாம் ஃபாஸ்ட் வச்சிருக்காங்க. ஏன்னா மொயின் அலி அண்ட் லிவிங்ஸ்டோன் 2 ஸ்பின்னர் இருக்கிறதுனால அவங்க வந்து எல்லாமே ஃபாஸ்ட் தான் வச்சிருக்காங்க. அதனால சீன் அபாட்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். யாருமே விக்கெட் டேக்கிங் இல்லாத பவுலரே இல்லை, எல்லாருமே விக்கெட் டேக்கிங் பவுலரா தான் இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு நேரத்துக்கு அதிர்ஷ்டவசமா நம்ம இந்த 4 பேர்ல ஏதாச்சும் ஒருத்தர் வேணா மேபி விக்கெட் எடுக்காம போகலாம் அந்த மேட்சுக்கு தகுந்தாப்ப. பட் எல்லாருமே கம்பல்சரியா ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கலாம். இதுல 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபாட் வந்து திடீர்னு 1 இல்ல 2 எடுக்கலாம். அதே மாதிரி டாம் கிளென் வந்து ஃபுல் ஓவர் பவுல் பண்ண மாட்டாரு, அது ஒரு அட்வான்டேஜ் கிடையாது, அவர்கிட்ட டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அப்படி ஃபுல் ஓவர் பவுல் பண்ணாருன்னா கண்டிப்பா நம்ம நினைச்ச மாதிரி 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி, லிவிங்ஸ்டோன், ஹோவல், ஃபுல்லர் இந்த 4 ஆல்ரவுண்டர் தான் மாஸா வச்சிருக்காங்க. அதனால 4 ஆல்ரவுண்டர்ஸ் மேக்சிமம் ட்ரை பண்ணிக்கோங்க உங்களுடைய டீம்ஸ்ல வந்து. அது மெகா எஸ்எல்ஆ இருக்கட்டும், மினி லீகா இருக்கட்டும், மெகா லீகாவும் இருக்கட்டும். அதனால ட்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் உருவாக்கணும். இந்த 2 பேர் வந்து நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி டீம் சவுதியுமே ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள்ல நீங்க கொண்டு வரலாம். வேற வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லர், நீங்க இந்த பிபிஎல் லீக்லாம் பாத்திருப்பீங்க, நம்ம பிக் பேஷ் லீக்லாம் பாத்திருப்பீங்க, சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர்ஸா இருக்காங்க. மாதிரி T20 பிளாஸ்ட், கரிபியன் லீக், பங்களாதேஷ் லீக், இந்த மாதிரி லீக்லாம் அப்படி சின்ன லீக்லாம் அவங்க வந்து ஹீரோவா வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் நம்ம ஐபிஎல் எப்படி ஒரு ஹர்திக் அந்த மாதிரி இருக்க மாதிரி இங்க வந்து இவங்களாம் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இப்போ ஒரு டெமோ டீம் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம டெமோ டீம் பாத்தீங்கன்னா சாம் பில்லிங்ஸ், வில் ஜாக்கு, லிவிங்ஸ்டோன், மேலனு, மொயின் அலி, சாம் கருண், டாம் கருண், ஹோவலு, ஃபுல்லரு, சாம்பா, சீனா பட் சொல்லி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ பேட்டிங் ஆப்ஷன் நல்லா கவர் பண்ணியிருக்கோம், பவுலிங் ஆப்ஷன் கவர் பண்ணியிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன்ல மொயின் அலி, லிவிங்ஸ்டோன், சாம் கருண், வில் ஜாக். மோஸ்டா உங்க ஆப்போனன்ட் வந்து இந்த ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேரை தான் ட்ரை பண்ணுவாங்க. மெகா கிராண்ட் லீக், மினி கிராண்ட் லீக்கு நம்ம உள்ள பார்த்தாச்சு ஆல்ரெடி. கேம் சேஞ்சரா நீங்க உங்களுடைய டீம்ல யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா ஜோர்டான் காக்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 மேட்ச்ல 1 மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஆடம் சம்பா மினிமம் 2 விக்கெட் நீங்க எதிர்பார்க்கலாம். ஜேம்ஸ் மில்லர் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. டாம் கிளென் அந்த 20 பால் கம்ப்ளீட்டா பவுல் பண்ணிட்டாரு அப்படின்னா அன்னைக்கு வந்து 2 விக்கெட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா 20 பால் பவுல் பண்றது கொஞ்சம் அந்த டீம்ல வந்து கஷ்டம் தான், ஏன்னா நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க ஃபுல்லா பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸையும் நீங்க ட்ரை பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் முதல் மேட்சுக்கான ரிவ்யூ. ஸோ மேன்செஸ்டர் இது வந்து ஓவல் இன்வென்சிபிளுக்கும் பர்மிங்ஹாம் போன ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா இது ஒரு முக்கியமான சீரீஸா இருக்க போது மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாம நல்லா வின் பண்ணக்கூடிய ஒரு சீரீஸ். ஸோ மறக்காம எல்லாருமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். மறக்காம நம்மளுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேண்டசி விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க, லிங்க் வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.